கடவுள்னாலே ரொம்ப அழகாவும், ரொம்ப தெய்வீகமாகவும் நம்ம பார்த்து பழகிட்டோம்ல. ஆனா உண்மையா கடவுளோட தோற்றம் எப்படி இருக்குன்னு இங்க எத்தன பேருக்கு தெரியும்? நான் காட்டப் போற இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு 3 கடவுள் மட்டும் காட்டுறேன். அந்த கடவுளோட உண்மையான தோற்றம் எப்படி இருக்கு தெரியுமா? இது நாள் வரைக்கும் நம்ம வழிபட்ட தெய்வம் இப்படிதான் இருக்கா? அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும், வியப்பையும் ஏற்படுத்தின இந்த வீடியோ தான் உங்களுக்காக. உண்மையிலேயே அதுல முதல்ல பார்க்க போறது சாமுண்டி அம்மன்னு ஒரு ஒரு சாமி பார்க்கிறோம். அந்த கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில வந்து ஒரு முகம் அடைஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப அழகாவும், தெய்வீகமா இருக்கும். ஆனா அந்த முகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு அம்மன் இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருக்கு. வெறும் கண்ணு, மூக்கு, வாய் மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு தோற்றத்துல அந்த காட்சியளிக்குது அந்த சாமுண்டி அம்மன். அது வருஷத்துல ஒரு சில நாட்கள் மட்டும், அதுவும் ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும்தான் அந்த உண்மையான தோற்றத்தை நம்மளால பார்க்க முடியுமா. அப்படி பார்க்கறதுக்காக லட்சத்தை கொடுத்து செலவு பண்ற கோயில் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிவன் லிங்கம். அந்த சிவலிங்கத்தோட தோற்றத்தை நம்மளால எப்படி பார்க்க முடியும் தெரியுமா? அபிஷேகம் பண்ணும்போது மட்டும். அதுவும் மெயினா அந்த நெய் அபிஷேகம் பண்ணும்போது அது அந்த சாமியை துடைக்கும் போது ஒரு தோற்றம் ஏற்படும். அந்த தோற்றத்துல ஒரு தாடி வச்சு ஒரு வயசான ஒரு தோற்றத்துல சிவன் காட்சி அளிக்குது. அதுதான் உண்மையான சிவனோட தோற்றம் சொல்லி இப்போ வரைக்கும் அந்த கோயில்ல வந்து வழிபடக்கூடியதாக சொல்லப்படுது. ஏன்னா சிவனோட உண்மையான தோற்றம் எல்லாத்துலயுமே வந்து ஒரு தாடி, லாங் தாடி வச்சு ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கிற மாதிரி தான் பழைய புகைப்படம்லாம் இருக்கு. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. ஆனா அந்த லிங்கத்தில் இருக்க தோற்றம் உண்மையானங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது வந்து அனுமர் கோயில். இந்த அனுமர் கோயில வந்து நீங்க முழுசா அனுமரை பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். கண்ணும் அவரோட நாமம் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் அந்த கோயில்ல அனுமரை நீங்களால பார்க்க முடியும். மற்ற கோயில அனுமர் வந்து அழகாவும் ரொம்ப வீரத்தோட நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த கோயில வெறும் கண், அந்த நாமத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அனுமரோட முழு தோற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா அந்த கோவில் பூசாரி மட்டும்தான். ஏன்னா அந்த கோயிலோட அந்த அனுமரோட தோற்றம் எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. இதே மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது கோயில்கள் டிஃப்ரெண்டான கோயில் இருக்கு, எங்க ஊர்ல கோயிலோட வழிபாடு இப்படிதான் இருக்கு, எங்க கோயிலோட சாமி இப்படிதான் இருக்கு, அதுக்கு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம திருச்செந்தூர் முருகரோட உண்மையான உருவத்தோற்றம் வந்து அழகா இருக்காது, சிதைவடைஞ்சிருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா கடல்ல எடுத்துட்டு போகும்போது நிறைய சேதம் அடைச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு விதமாக சில முகத்தோற்றத்துல இருக்கு. ஆனா அது நம்ம தெய்வீகமா இருக்குன்னு நினைச்சு நம்ம கும்பிடுறோம். அது எப்படி இருந்தாலும் சரி நம்ம என்ன கண்ணோட்டத்துல தெய்வத்தை வழிபடுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்க ஊர்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் கோயில் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.